அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. இந்த தேர்தலுக்காக வேட்பு மனு தாக்கல் நேற்றைய தினம் இடம்பெற்றது. நேற்று காலை 9 மணி தொடக்கம் 11:30 மணி வரையான காலப்பகுதியில் இந்த வேட்பு மனு தாக்கல் இடம்பெற்றது. 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தினாலும் 39 பேர் மாத்திரமே நேற்றைய தினம் வேட்பு மனுக்களை செலுத்தினார்கள். செய்தியை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் களத்தில் 39 பேர், 3 ஆட்சேபனைகள் நிராகரிப்பு. நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலில் 39 பேர் களமிறங்கியுள்ளனர். தேர்தலில் போட்டியிட 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்த நிலையில் ஒருவர் குறித்த காலப்பகுதியில் நேற்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட 3 ஆட்சேபனைகள் ஆணைக்குழு நிராகரித்த நிலையில் 39 பேர் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலில் முதன்முறையாக அதிகப்படியாக வேட்பாளர்களாக அதிகூடிய வேட்பாளர்களாக இம்முறை 39 பேர் போட்டியிடுகின்றனர். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 35 பேர் போட்டியிட்டனர். இம்முறை ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ், அனுரகுமார் திசாநாயக்க, நாமல் ராஜபக்ச, அதேபோன்று சரத் பொன்சேகா, விஜயதாஸ் ராஜபக்ச உள்ளிட்டோர் தேர்தலில் களமிறங்கியுள்ள நிலையில் தேர்தல் பல்முனை போட்டியாக நிலவுகிறது. இம்முறை தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரனும் போட்டியிடுகின்றமை விசேட அம்சமாகும். அதேபோன்று இங்கே மலையகத்தைச் சேர்ந்த திலகராஜ், மயில் வாகனம் திலகராஜ் அவர்களும் போட்டியிடுகின்றார். அதேபோன்று இன்னும் பலரும் போட்டியிடுகின்றார்கள். வேட்புமனுக்களை பொறுப்பேற்றல், பாதுகாப்பு ஏற்பாடுகள், வேட்பாளர் வருகை, ஆட்சேபனைக்கு கால அவகாசம், ஆட்சேபனை குறித்த ஆணைக்குழுவின் அறிவிப்பு, வேட்பாளர்களுக்கிடையில் கைலாகு மற்றும் உரையாடல், அதேபோன்று ஆதரவு கூட்டங்கள், இப்படி பல தலைப்புகளுக்கு கீழ் செய்திகள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் 6ஆம் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் படங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் வேட்புமனு தாக்கல் செய்ய போது எடுக்கப்பட்ட படமும், அதேபோன்று அனுரகுமார் திசாநாயக்க வேட்புமனு தாக்கல் செய்த போது எடுக்கப்பட்ட படமும், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வேட்புமனு தாக்கல் செய்த போது எடுக்கப்பட்ட படமும், அதேபோன்று நாமல் ராஜபக்ச வேட்புமனு தாக்கல் செய்ய போது எடுக்கப்பட்ட படமும் இங்கு பிரசுரமாக இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே. அதே போன்று வீரகேசரி பத்திரிகையின் 9ஆம் பக்கத்திலே நேற்று இடம்பெற்ற வேட்புமனு தாக்கல் தொடர்பான புகைப்படங்கள், ஏராளமான புகைப்படங்களோடு ஒரு புகைப்பட தொகுப்பு, ஜே சுஜீவகுமாரின் புகைப்பட தொகுப்பு இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் 9ஆம் பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று காலை 9 மணி முதல் 11 மணி வரை தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் இடம்பெற்றது. வேட்பாளர்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்ததையும், வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதையும், வேட்புமனு தாக்கலின் பின்னர் அப்பகுதியில் திரண்டிருந்த ஆதரவாளர்களுக்கு வேட்பாளர்கள் கையசைப்பதையும் படத்தில் காணலாம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இது எப்படியோ நேற்றைய தினம் 39 வேட்பாளர்கள் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்றால், ஒரு வேட்பாளருக்கு கிட்டத்தட்ட 200 மில்லியன் ரூபாய் அதிகமாக செலவாக போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல்கள் தினத்தன்று, தேர்தல் நடைபெறும் தினத்தன்று தேர்தலை வாக்குப்பதிவு நேரம் அதிகமாகலாம். அதே போன்று வாக்கு எண்ணும் இடங்களிலும் நேரம் அதிகமாகலாம், முடிவை அறிவிக்கும் நேரமும் அதிகமாகலாம் என்று கூறப்படுகின்றது. காரணம், 39 வேட்பாளர்களது வாக்குகளையும் எண்ண வேண்டும், அல்லது முதல் 3 அல்லது முதல் 4 வேட்பாளர்களது வாக்குகளை எண்ணிவிட்டு முடிந்துவிட்டது என்று கூற முடியாது. ஒரு வாக்கு ஒரு வேட்பாளருக்கு அளிக்கப்பட்டிருந்தால் கூட அந்த ஒரு வாக்கையும் பதிவு செய்ய வேண்டும். அப்படி 164 தொகுதிகள் இலங்கையில் இருக்கிறது. இந்த 164 தொகுதிகளிலும் உள்ள வாக்குகளை பதிவு செய்து முடிவுகள் வெளிவரும் போது காலம் தாமதமாகலாம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் தமிழ் மக்கள் சார்பில் அல்லது தமிழ் பொது வேட்பாளராக, தமிழ் பொது கட்டமைப்பினூடாக ஒரு வேட்பாளர் நியமிக்கப்பட்டார். அவர்தான் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன். அவர் நேற்றைய தினம் முன்னாள் நீதியரசரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய CV விக்னேஸ்வரன் அவர்களோடு நேற்று வருகை தந்திருந்தார் வேட்புமனு தாக்கலுக்கு. செய்தி வெளியாகின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். தமிழ் மக்களின் ஒற்றுமையை காட்டவே போட்டியிடுகிறேன், வேட்பாளர் அரியநேத்திரன் கூறுகிறார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு போட்டியிடவில்லை,
தமிழ் மக்களின் ஒற்றுமையை ஒரு சக்தியாக இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் காண்பிப்பதற்காகவே போட்டியிடுகின்றேன் என தமிழ் பொது வேட்பாளரான ப. அரியநேத்திரன் தெரிவித்தார். அதேபோன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற வேட்புமனு தாக்கலின் கையளிப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிங்கள அரச தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. கடந்த கால பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்துள்ளன. இதன் காரணமாகவே இம்முறை தனித்து போட்டியில் இறங்கியுள்ளோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. தமிழ் பொது கட்டமைப்பின் ஒரு தரப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள். யோசனைகள் முன்வைக்கப்பட்டு அவை பரிசீலிக்கப்படுகின்றன. எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெகு விரைவில் வெளியிடுவோம். அத்துடன் தேர்தல் பிரசாரங்களையும் முன்னெடுப்போம். இலங்கை வாழ் தமிழ் மக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்த்துள்ளோம். எமது வெற்றி அரசுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று. அதாவது வெற்றி என்றால் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதல்ல வெற்றி. கிட்டத்தட்ட நாடு முழுவதும் சுமார் ஒரு 5 லட்சம் வாக்குகள் என்று வைத்துக்கொள்வோமே, அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். வடக்கு, கிழக்கு, அதே போன்று தெற்கு, அதே போன்று மலையகம், இப்படி நாட்டில் பல பகுதிகளில் தமிழர்கள் வாழ்கின்றார்கள். மேற்கு, கொழும்பு, கம்பகா, இப்படி களுத்துறை, இப்படி பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் தமிழரசு கட்சி என்ன இதுவரை ஒரு முடிவையும் அறிவிக்கவில்லை. கேட்டதற்கு சுமந்திரன் அவர்கள் சொல்கிறார், 20ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது. எப்போது? இந்த 20 அல்ல, செப்டம்பர் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கின்றதாம் யாருக்கு ஆதரவு என்று அறிவிப்பதற்கு. அது சரியான ஒரு பதிலாக தெரியவில்லை. காரணம், மக்களுக்கு சிந்திப்பதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். நீங்கள் ஆதரவு யாருக்கென்று கூறிய பிறகு மக்கள் அதை சிந்திக்க வேண்டும். நீங்கள் கூறிய அந்த வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்க நாங்கள் யோசிக்க வேண்டும் என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும். மக்களுக்கு அதற்கான கால அவகாசம் வழங்க வேண்டும். இருப்பினும் சி.வி. விக்னேஸ்வரன் சொல்கிறாரு, உடனடியாக உங்கள் முடிவு அவசியம். தமிழ் வேட்பாளர் விவகாரத்தில் தமிழரசு கட்சியின் முடிவு அவசியம். சி.வி. விக்னேஸ்வரன் கோரிக்கை. தமிழ் மக்களின் அடையாளமாக விளங்கும் ப. அரியநேத்திரனுக்கு அனைத்து தமிழர்களும் வாக்களிக்க வேண்டும். தமிழ் வேட்பாளர் விவகாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி உறுதியான தீர்மானத்தை எடுக்காமல் இருப்பது கவலைக்குரியது. தமிழர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விரைவான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளரான ப. அரியநேத்திரன் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சி சார்பில் சிந்திக்காமல் தமிழ் மக்கள் சார்பில் சிந்திக்க வேண்டும். இதற்கான கட்டாயம் தற்போது தோற்றம் பெற்றுள்ளது. கட்சி ரீதியில் முரண்பட்டு கொண்டு இருக்காமல் தமிழ் மக்களின் எதிர்காலம் குறித்து சிந்தித்து ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தமிழ் மக்களின் அடையாளமாக ப. அரியநேத்திரனை 8 கட்சி தரப்பினர் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இனி அவரை பற்றியோ அவரின் கட்சி பற்றியோ பேசுவது அவசியமில்லை. தமிழ் மக்களின் அடையாளமாக விளங்கும் அரியநேத்திரனுக்கு சகல தமிழ் மக்களும் வாக்களிக்க வேண்டும். தமிழ் வேட்பாளர் விவகாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி உறுதியான தீர்மானத்தை எடுக்காமல் இருப்பது மனவர்த்தத்துக்குரியது. இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார்கள். வெளிப்படையாக இதனை குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் ஒரு சிறுபான்மை தரப்பினர் இதனை தடுக்கிறார்கள். ஆகவே இவர்கள் தமது முரண்பாடுகளை விட்டுவிட்டு தமிழ் வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சி உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் சுமந்திரன் சொல்கிறார், ஒரு முட்டாள்தனமான முடிவு. அண்மையில் சுமந்திரன் தெரிவித்திருந்தார், இந்த தமிழ் பொது வேட்பாளர் முடிவு என்பது ஒரு முட்டாள்தனமான முடிவு என்று சுமந்திரன் சொல்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது நேற்று வேட்பாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. நான் ஏன் இந்த தமிழ் பொது வேட்பாளரை முதலாவது செய்தியாக எடுத்துக்கொண்டேன் என்றால், தமிழ் பத்திரிகைகளை வாசிக்கின்றோம். தமிழர்களுக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரியநேத்திரன் குறிப்பிட்டிருந்த செய்தியை முதலாவது செய்தியாக நான் எடுத்துக்கொண்டேன். சரி, அடுத்ததாக எதிர்காலத்தை பாதுகாப்பேன், ஆணையை பெற்றுத்தாருங்கள், ஜனாதிபதி அறிவிப்பு பார்க்கலாம். நாட்டுக்குள் புதிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கும் வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து சென்று நாட்டில் அனைத்து மக்களையும் பாதுகாப்பதற்காக செப்டம்பர் 21ஆம் தேதி மக்கள் ஆணையை பெற்று தாருங்கள், மக்கள் ஆணையை பெற்று தருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜகிரியில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று வியாழக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு பேசும்போது மக்களை, அங்கு ஆதரவாளர்களை சந்தித்து பேசும்போது தான் கூறியிருந்தார், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள், ஆணையை பெற்று தாருங்கள், தொடர்ந்து நான் பணியாற்ற தயாராக இருக்கின்றேன் என்று ஜனாதிபதி சொன்னார்.
நாங்கள் ஒரு சில விடயங்களை நேற்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தவர்கள் எல்லோரும் ஜனாதிபதியை சிலர் தேடி சென்று, நான் சொல்கிறது அவரோடு போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் கைலாக செய்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அதே போன்று ஜனாதிபதியும் பலருக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஆனால் ஜனாதிபதி தேடி போய், அதாவது அவர் இருக்கும் இடத்திற்கு போய் கைலாக கொடுக்க போகும்போது சஜித் பிரேமதாச கைலாக கொடுக்காமல் நன்றி ஐயா போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டார். அதாவது அவருடைய அந்த நன்றி அப்படி, அவருடைய வணக்கம் தெரிவிப்பு அப்படித்தான் இருந்தது நேற்றைய தினம். எனவே ஒரு போட்டியாளராக, ஒரு வேட்பாளராக கை கொடுக்க வந்த ஜனாதிபதியை இல்லை நன்றி ஐயா வணக்கம் என்று சொல்லி போயிட்டு வாங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்படிதான் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று சொல்வார்கள். சில நேரங்களில் அது சரியாக தான் அமைகிறது. எது எப்படியோ சஜித் பிரேமதாஸ் சொல்கிறார், செப்டம்பர் 21 மக்களுக்கான யுகம் தோற்றம் பெறும். ஊழல் மோசடிகளை முற்றாக இல்லாதொழி 220 லட்சம் பிரஜைகளும் சுபிட்சத்துடன் வாழக்கூடிய யுகத்தை கட்டியெழுப்புவதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். செப்டம்பர் 21 அந்த என்ன சொல்கிறார், செப்டம்பர் 21 அந்த யுகம் உத்தியோகபூர்வமாக தோற்றம் பெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். நேற்றைய தினம் அவரும் தங்களுடைய ஆதரவாளர்களை சந்தித்து பேசும்போது, வெற்றிகரமாக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளோம். வீழ்ச்சியடைந்துள்ள எமது தேசத்தை கட்டியெழுப்புவதற்காக நான் உங்களுடன் கைகோர்த்திருக்கிறேன். அனைவரும் சுபிட்சத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவதற்கான காலம் ஆரம்பித்துள்ளது. ஊழல் மோசடிகளை ஒழிப்பதற்கான யுகம் உருவாகியுள்ளது. செப்டம்பர் 21 அந்த யுகம் உத்தியோகபூர்வமாக தோற்றம் பெறும். பொதுமக்களின் சக்தியின் ஊடாக 220 லட்சம் பிரஜைகளின் வெற்றிக்கான பயணத்தை ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் ஆரம்பித்துள்ளது என்று சஜித் பிரேமதாஸ் சொல்கிறார். 21 மக்களுக்கான யுகம் தோற்றம் பெறும் என்று சொல்கிறார். நாட்டை அழித்தவர்களை நாம் துரத்தி அடிப்போம். இப்படி பேசும்போதே உங்களுக்கு தெரியும் யார் இப்படி சொல்லியிருப்பார். இப்படி ஒரு தலைப்பு வந்தாலே தெரியும் யார் அது என்று. அனுரகுமார திசாநாயக்க சொல்கிறார், நீண்ட காலமாக நாட்டை அழிவுக்குட்படுத்தி மக்களை துன்பத்துக்கு தள்ளிய அரசாங்கத்தையும் ஆட்சியாளர்களையும் துரத்தி அடித்து மக்களுக்கு சார்பான ஆட்சியை எம்மால் உருவாக்க முடியும். எமது உடன்படிக்கைகள் அனைத்தையும் மக்களுடனே இருக்கும். அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் கட்சி தாவும் அரசியலுக்கு செப்டம்பர் 22 முடிவு கிட்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமாகிய அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாக்கல் செய்துவிட்டு அங்கே நின்ற அவருடைய ஊடகங்களுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் அவருடைய கருத்தை தெரிவித்தார். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். கட்சி தாவியவர்கள் உங்கள் பக்கம் வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? பலர் பல இடங்களில் தஞ்சமடைய முன்னர் நம்முடைய கதவுகளை தட்டினர். கதவை திறந்தோம். அவர்களுக்கு நாம் வணக்கம் கூறினோம். அவர்களின் நடத்தையை பார்த்தோம். வருகை தந்தமைக்கு நன்றி. நீங்கள் மீண்டும் செல்லலாம் என்று கூறி வழி அனுப்பிவிட்டோம் என்று சொல்கிறார். நிறைய பேர் வந்தாங்களாம், வந்து கதவுகளை தட்டினாங்களாம். தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்ள நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கதவை தட்டினார்களாம். அவர்களுடைய நடத்தை சரியில்லையாம். அதனாக மீண்டும் நீங்கள் செல்லலாம் என்று அனுப்பிவிட்டார்களாம். ஆனால் அவர் இன்னும் ஒன்று சொல்கிறார், இந்த கட்சி தாவுறாங்க தானே, இன்றைக்கு இந்த கட்சியில் நாளைக்கு இன்னும் ஒரு கட்சியில், இன்றைக்கு இந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு, நாளை அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு, இப்படி மாறிக்கொண்டே இருப்பவர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்களாம். அப்படி அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் கட்சி தாவல் இடம்பெறாது என்று அவர்கள் சொல்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். முதலில் நிலத்தை வாங்க வேண்டும், பிறகு மண், சீமெந்து, செங்கல், கூரை, தகடு, கம்பி, இரும்பு எல்லாம் கொண்டு வந்து இறக்க வேண்டும். பிறகு வீடை கட்ட வேண்டும். பிறகு குடி போக வேண்டும், பால் பொங்க வேண்டும், வாழ வேண்டும். இன்னும் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். சரி, ஒற்றையாட்சியை எம்மால் மாத்திரமே காக்க முடியும். நாமல் ராஜபக்ச உறுதி. நாட்டில் உள்ள ஒற்றையாட்சி மற்றும் தேசிய உற்பத்தி ஆகியவற்றை எம்மால் மாத்திரமே பாதுகாக்க முடியும். தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதால் எவரும் எமக்கு சவால் அல்ல என்று நாமல் ராஜபக்ச சொல்கிறார். யாரும் எங்களுக்கு சவால் இல்லை ஐயா, ஒருத்தரும் எங்களுக்கு சவால் இல்லை.
எனவே மாத்திரமல்ல, தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம், கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதால் எவரும் எமக்கு சவால் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அப்படி இருக்க நேரம் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, யாரும் சவால் அல்ல, நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தீர்மானமிக்கது, நாட்டின் ஒற்றையாட்சி மற்றும் தேசிய உற்பத்திகளை எம்மால் மாத்திரமே பாதுகாக்க முடியும், இந்த தேர்தலில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம், அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கிறார். சரி, இப்படி நாமல் ராஜபக்ச அப்படி தெரிவிக்கும்போது நீதியான தேர்தலை நடத்த ஒத்துழைப்பு வழங்குங்கள், தேர்தல்கள் ஆணையாளர் சொல்கிறார், நீதியான தேர்தலை நடத்த ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று வேட்பாளர்களிடம் ஆணைக்குழு கோரிக்கை. நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் உட்பட இலங்கை மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஒருவரின் கருத்து பிறிதொருவரின் கருத்துக்கு முரணானதாக அமையலாம், அதுவே பேச்சு சுதந்திரம். வேட்பாளர்கள் நாட்டு மக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக செயற்பட வேண்டும். ஒழுக்க நெறியுடன் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். செயற்பாடுகள் என, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒழுக்க நெறியுடன் செயற்பாடுகள் அமைய வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ARML ரத்நாயக்க ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் வலியுறுத்தினார். தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளர்களை சந்தித்த அவர் அவ்வாறு தெரிவிக்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது கடந்த 2020 ஆண்டு ஜனாதிபதி 2020 ஆண்டு பாராளுமன்ற பொது தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு 6 ஆசனங்கள் கிடைத்தது. அதிலே மிக நீண்ட காலமாக கிடைக்காத ஒரு ஆசனம் பதுளை மாவட்டத்திலும், மிக நீண்ட காலமாக இருந்த ஆசனத்தை தக்க வைத்து கொள்ள கண்டி மாவட்டத்திலும், கொழும்பு மாவட்டத்தில் எப்படியுமே மனோ கணேசன் வெற்றி பெறுவார், அவருக்கு ஒரு ஆசனம் கிடைத்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும். 2010 ஆண்டு நினைக்கிறேன், அப்போது மட்டும்தான் ஒரு ஆசனம் இல்லாமல் போயது கொழும்பில். அதேபோன்று நுவரெலியா மாவட்டத்தின் 3 ஆசனங்களை பெற்று மொத்தமாக 6 ஆசனங்கள் அவர்களுக்கு பெறப்பட்டது. அந்த 6 ஆசனங்கள் பெறப்பட்டிருந்த போது ஒருவர் அந்த பக்கம் போய்விட்டார். யார் என்றால் அரவிந்த குமார். அவர் என்ன செய்து விட்டார், அவர் மலையக மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவர், ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர். அவர் ஆதரவு தெரிவிப்பதற்காக மொட்டு கட்சியோடு இணைந்து கொண்டார். ராஜாங்க அமைச்சராகவும் தற்போது இருக்கின்றார், கல்வி ராஜாங்க அமைச்சராக. இப்படி இருக்கும்போது கண்டி மாவட்டத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மிக முக்கியமான உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் என்று கூட, தமிழ் முற்போக்கு கூட்டணி அல்ல, அவர் ஜனநாயக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவராக அறியப்பட்ட வேலுக்குமார் போன வாரம்தான் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருந்தார். நேற்று காலை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வெளியில் வாராரு, இவர் நிற்கிறார். வேலு முகத்த மேப்பத்தே அப்படின்னு சார் ஆட்டு சாயோகுது மாட்ட அப்படியே ஆடி போயிட்டார் ஜனாதிபதி. என்னையா, போன வாரம் தமிழ் முற்போக்கு கூட்டணி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லி நீங்கள் சஜித் பிரேமதாசவை சந்தித்து உங்களது ஆதரவை தெரிவித்த நீங்கள் எப்படி, எனக்கு அவர் ஜனாதிபதி அப்படி ஷாக் ஆகிட்டார். வேலுக்குமார் ரணிலுக்கு ஆதரவு வேட்புமனு தாக்கலுக்கு முன்னர் ஜனாதிபதியை சந்தித்து அறிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதி வேலுக்குமார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். ஃப்ளவர் வீதியில் உள்ள தேர்தல் பிரசார அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதியை சந்தித்து, ஐயா நான் உங்களுக்கு ஆதரவு ஐயா என்று சொல்லிவிட்டார். சரி, இப்படி இருக்கும்போது ஜனாதிபதியை சந்தித்து வேலுக்குமார் தனது ஆதரவை தெரிவித்தார். தமிழ் முற்போக்கு கூட்டணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்து குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அது மட்டுமின்றி தமிழ் முற்போக்கு கூட்டணி தனியாகவும் சஜித்துடன் உடன்படிக்கை செய்து கொண்டது. இந்நிலையில்தான் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான வேலுக்குமார் நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வாறு தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். இதேவேளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக தாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக முன்னாள் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ஷியானி விஜயவிக்ரமையும் தெரிவித்தார். இதே எப்படியோ வேலுக்குமார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக போய்விட்டார்.
மனோ கணேசன் சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு ஆசனம் ஐயா கண்டி மாவட்டத்திலே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர். பல ஆண்டு காலமாக இல்லாமல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி 2015ஆம் ஆண்டு கிடைத்தது. அதுதான் வேலுக்குமார் வெற்றி பெற்று வந்தார். அதே போன்று அந்த கிடைத்த பாராளுமன்ற ஆசனத்தை தக்க வைக்க முடிந்தது 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் வேலுக்குமார் கண்டியிலிருந்து வெற்றி பெற்று வந்தார். எது எப்படியோ இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. இன்னும் ஏராளமானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் யார் யார் என்று பார்ப்பதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நிலையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு கடந்த பாராளுமன்ற பொது தேர்தலிலே வெற்றி பெற்ற 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் தங்களது ஆதரவை ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தெரிவித்தார்கள். காரணம், அவர்கள் ஏற்கனவே இன்று நேற்றல்ல, ஏதாவது ஒரு சட்டம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு அரசாங்கத்திற்கு சார்பாக கையை உயர்த்திய இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று தங்களது ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவதாக உறுதியளித்தார்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் அலி ஷபீர் ஹயீம், இஷாக் ரஹ்மான், முஷாரஃப் எம்பிக்கள் ரணிலுக்கு ஆதரவு. ரிஷாட் பதுதீன் மற்றும் ரவுஃப் ஹக்கீம் ஆகியோர் மாத்திரமே சஜித் பிரேமதாசவுடன் இருக்கின்றனர். ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் ஆதரவாளர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனே இருக்கிறார்கள். தேர்தலில் அவர்கள் ரணிலுக்கே ஆதரவளிப்பார்கள் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் பாராளுமன்ற உறுப்பினர்களான SMM முஷாரஃப், இஷாக் ரஹ்மான், அலி ஷபீர் ஹயீம் ஆகியோர் தெரிவித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான், திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி SMM முஷாரஃப், புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி ஷபீர் ரஹீம் ஆகியோர் நேற்று வியாழக்கிழமை பம்பலப்பிட்டியவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார்கள். அண்மையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் அரசியல் குழு கூடியது. இதன்போது யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதில் பெரும்பாலானோர் ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்க வேண்டும் என்றுதான் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் ரிஷாட் பதுதீன் அவற்றை செவிமடுக்காது தான் எடுத்த தீர்மானத்துக்கு ஆதரவளிக்குமாறு குறிப்பிட்டுள்ளார். ரிஷாட் பதுதீனுக்கு சுயமாக தீர்மானங்களை எடுக்க முடியாது என்று சொல்கிறாங்க. சரி, இப்படி இருக்கும்போது அந்த ஒரு செய்தியை நாங்கள் விட்டுவிட்டோம். என்ற செய்தி என்றால் அந்த வேலுக்குமார் பாராளுமன்ற உறுப்பினர், கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக நேற்றைய தினம் முடிவெடுத்தார். அதற்கு மனோ கணேசன் கட்சியின் தலைவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். கட்சி கூட்டணி பதவிகளில் இருந்து வேலுக்குமார் MP நீக்கப்பட்டார். தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் அறிவிப்பு. ஜனநாயக மக்கள் முன்னணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுக்களின் மெய்நிகர் கூட்ட முடிவுகளின்படி பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கட்சி கூட்டணி பதவிகளில் இருந்து உடனடியாக அமலுக்கு வரும் விதமாக வெளியேற்றப்படுகிறார். வேலுக்குமாரின் கட்சி தாவலின் பின்னணி என்னவாக இருக்கும் என்பதை ஊகிப்பது கடினமானது அல்ல என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவிக்கிறார். அது ரொம்ப ஈஸியான விடயம், இந்த விடயத்துக்கு தான் போனார் என்று. நான் 2010ஆம் வருடம் கண்டியில் போட்டியிட்ட போது எனக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறை கண்டி மாவட்ட தமிழ் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி கண்டி தமிழ் மக்களின் கண்களை அடுத்து வரும் ஆண்டுகளில் திறந்தது. அதை அடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் எமது கட்சி சார்பில் கண்டியில் வேலுக்குமாரை போட்டியிட செய்து வெற்றி பெற வைத்தோம். கண்டி மாவட்ட தமிழ் மக்கள், தமிழ் சகோதர தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் மனசார முன்வந்து இவருக்கு ஒரு விருப்பு வாக்கை வழங்கி எமக்கு உதவினார்கள். 2010ஆம் ஆண்டு தேர்தலில் எமக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்ட அந்த நபருடனேயே வேலுக்குமார் சென்று சேர்ந்து கைகோர்த்துள்ளார். கண்டி மாவட்ட மக்கள் துணையுடன் இவருக்கு பாடம் கற்றுத்தருவதுடன் கண்டி மாவட்டத்தின் மீதான எமது உரிமையையும் நாம் நிலைநாட்டுவோம் என்று மனோ கணேசன் தெரிவித்தார். ஜனநாயக மக்கள் முன்னணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுக்களின் எல்லா பதவிகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார் என்று சொல்கிறார். அதே போன்று KT குருசாமி, இவர் ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர், இவரும் சொல்கிறார் வேலுக்குமார் MP கட்சியிலிருந்து விலக்கப்படுகிறார். சரி, இதே மாதிரி தான் கட்சியிலிருந்து விலக்கப்படும் பலர் ரணில் விக்ரமசிங்கவிடம் தான் இருக்கிறார்கள். அதாவது நான் சொல்வது அரேன் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்கார் ஆகியோரும் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். இப்பொழுது அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு தான் கைகோர்த்து இருக்கிறார்கள். சரி, அப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இந்த கொழும்பில் இந்தியாவின் 78வது சுதந்திர தின நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. அது தொடர்பான செய்தியும் வெளியாக இருக்கின்றது, அதையும் பார்க்கலாம்.
இந்தியாவின் 78வது சுதந்திர தினம் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியேற்றி விசேட உரையை நிகழ்த்தியிருந்தார். நேற்று அவரது உரை இதுவரை காலமும் அவர் நிகழ்த்திய சுதந்திர தின உரைகளை விட அதிகமாக இருந்ததாக கூறப்பட்டது. 98 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். இந்தியாவின் 78வது சுதந்திர தின நிகழ்வு இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான இந்திய இல்லத்தில் நேற்று நடைபெற்றது. இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அணிவகுப்பு மரியாதையையும் பார்வையிட்டார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இப்படி இருக்கும்போது தான் இந்தியாவிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட சுமார் 98 நிமிடங்கள் அவர் உரை நிகழ்த்தியிருக்கிறார், பேசியிருக்கிறார், நாட்டு மக்களுக்காக நல்ல விடயங்களை கூறியிருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கிறது. சரி, இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி: ஜனாதிபதி தேர்தல் 2024 39 வேட்புமனுக்கள் தாக்கல், சகல வேட்பாளரும் தேர்தலில் போட்டியிட தகுதி என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது, அதையும் பார்க்கலாம். முச்சக்கர வண்டி டிப்பர் வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து, 3 ஸ்தலத்தில் பலி, பெண் காயம். திவுளுப்பிட்டியவில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. சம்பவத்தை பார்க்கலாம். திவுளுப்பிட்டிய நீர்கொழும்பு வீதியிலே துனகஹா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததுடன் பெண் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த காணொலியை எங்களுக்கு தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் பார்க்க கிடைத்தது. வேகமாக சும்மா பறந்து போகிறார் அந்த திருவில் ஓட்டுநர், ஜெட் வேகத்தில் பறந்து போகிறார். ஒரு சிறிது நேரத்தில் ஒரு கண் மூடி திறக்கும் அந்த ஒரு சொற்ப செகண்ட்களில் அந்த முச்சக்கர வண்டி ஒரு டிப்பருடன் மோதியது. பெண் ஒருவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது அந்த செய்தி தான் வீரகேசரி பத்திரிகையில் எல்லா இடத்திலும் இருக்கிறது, அந்த தினகரன் பத்திரிகையிலும். அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் சஜித்துக்கு ஆதரவு வழங்க தீர்மானம் ரிஷாட் பதூதீன் நேற்றைய தினம் அறிவித்தார். நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்று. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ரிஷாட் பதூதீன் இந்த மூவரை பற்றி, அதாவது அலி ஷப்ரி ரஹீம், இஷாக் ரஹ்மான், முஷாரஃப் தொடர்பாக அவர் பேசவில்லை. ஆனால் இவர்கள் மூவர் தொடர்பாக பேசியவர் சஜித் பிரேமதாஸ். அவர் என்ன சொன்னார் என்றால், இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எனக்கு ஆதரவு அளிக்க முன்வந்ததை இட்டு நான் சந்தோஷப்படுகிறேன், அதே நேரத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன், அதே நேரத்தில் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. காரணம், 3க்கும் மேற்பட்ட திருடர்கள், அவர் என்ன சொன்னார்ன்றா, தங்க கடத்தல்காரர்கள், கப்பம்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், இப்படியெல்லாம் சொல்கிறாரு. யாருன்னு தெரியல, அவர் அப்படி தான் சொன்னவர். இவங்கெல்லாம் போயிட்டாங்க கட்சியை விட்டு. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தூய்மை அடைந்து விட்டது, தூய்மையாக பால் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டது. சரி, இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரு பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தி எங்களால் எடுக்க முடியவில்லை. காரணம், லங்காதீப பத்திரிகையிலே ஒரு ஜனாதிபதி வேட்பாளருடைய விளம்பரம் தான் வந்திருக்கிறது முதலாவது பக்கத்தில். ஆகவே அதை எங்களால் திரையில் காட்ட முடியாது. சரி, பார்ப்போம் அடுத்து அந்த பத்திரிகையிலே பிரதான செய்தியாக என்ன வந்திருக்கின்றது என்று. ஜனாதிபதி சட்டனட்ட திஸ் நமையாக் என்ற செய்தி வந்திருக்கின்றது. அதே தமிழ் பத்திரிகையில் வந்த செய்தி தான். அடுத்து அருண பத்திரிகையிலே பார்க்க போகின்றோம் என்ன செய்தி வந்திருக்கின்றது என்று. ஜனாதிபதி வெண்ண திஸ் நமையாக் பொறப்பிட்டி, அதாவது இது புற என்று சொன்னால் ஆளுக்கால் மல்லு கட்டி சண்டை போடுவதை தான் புற என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட புறப்பிட்டியை 39 பேர் ஜனாதிபதியாகுவதற்கு ஆசைப்படுகின்றார்கள் அல்லது சண்டை போடுகின்றார்கள் என்று வந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்கலாம். ஜனபதி சட்டனட்ட திஸ் நமையாக் நம் தே, ஜனபதி சட்டனட்ட திஸ் நமையாக் நம் தே, அதாவது 39 பேர் தங்கள் பெயர்களை கொடுத்திருக்கின்றார்கள் என்றும் அதே அந்த பத்திரிகையிலும். அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையும் பார்க்கலாம். அதே செய்தி தான் எல்லா பத்திரிகைகளிலும் இன்று பிரதான செய்தியாக வந்திருக்கின்றது. ஜனாதிபதி வர்ணேட்ட அபேட்சகயான் திஸ் நமையாக் என்ற செய்தி வந்திருக்கின்றது. எனவே இன்று நாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமாகிய மனோ கணேசன் அவர்களை எப்படியாவது நேரடியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள அல்லது தொலைபேசி மூலமாக அவரை உரையாட வைக்க, அல்லது எங்களுடைய கேள்விகள் இருக்கின்றது, எங்களுடைய சந்தேகங்கள் இருக்கின்றது, என்ன காரணத்திற்காக வேலுக்குமார் சென்றிருப்பார், சமூக ஊடகங்களிலெல்லாம் சில விடயங்கள் சொல்கின்றார்கள், இதற்குத்தான் சென்றார், அது கொடுத்தார்கள், இது கொடுத்தார்கள், அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், சமூக வலைத்தளங்களில்
கோடிக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். எனவே பலரும் அதிலே பலவிதமான விடயங்களை பதிவிடலாம். அவற்றை ஊடகங்களில் தெரியப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக அவர் என்ன நினைக்கின்றார், ஒரு கட்சியின் தலைவராக அவர் எடுத்திருக்கும் முடிவு என்ன, அப்படி இல்லை என்றால் இந்த வேலுக்குமார் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் போன்ற விடயங்களை கேட்பதற்காக முயற்சி செய்தோம். ஆனால் பதில் இல்லை. நான் நினைக்கின்றேன் முன்கூட்டியே நாங்கள் அவருக்கு கூறியிருக்க வேண்டும். அடுத்ததாக மற்றொரு விடயத்தையும் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். இந்த முக்கியமான பத்திரிகைகள் சில எங்களுக்கு கிடைப்பதில்லை. கொழும்பில் வெளியாகக்கூடிய தினக்குரல், அதே போன்று தமிழன் போன்ற பத்திரிகைகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. தமிழன் பத்திரிகைக்கு நாங்கள் இவ்வாறு தொலைபேசி அழைப்பை எடுத்து நாங்கள் கேட்டோம். காலை நிகழ்ச்சியில் உங்கள் பத்திரிகைகளையும் சேர்த்துக்கொள்ளப் போகின்றோம், எங்களுக்கு அனுப்ப முடியுமா என்று. அதற்கு அவர்கள் கூறிய பதில், அப்படி எங்களுக்கு அனுப்ப முடியாது, முடியும் என்றால் பணம் கட்டி சந்தாக்காரர்களாகி நீங்கள் தினமும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. சரி, இப்படியும் இருக்கின்றார்கள், என்ன செய்வது. சரி, பார்ப்போம், முயற்சிக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் இன்னும் நிறைய தமிழ் பத்திரிகைகள் செய்திகளை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகளை செய்கின்றோம். புதிய புதிய அம்சங்களை இந்த நம் நாடுக்குள் சேர்ப்பதற்கும் நாங்கள் முயற்சிகளை செய்வோம் என்ற நம்பிக்கையில் இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.